ஆனியனை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம் கால்வாசி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோவை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னா ரெடிமேடாகவே கிடைக்கும். அதில் ஒரு ப்ரெட் எடுத்து பீஸாக்குரிய சாஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோ மிக்சிங் இருக்குது இல்லையா, அதை இந்த ப்ரெட்டு மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தாராளமாக மலைச்சாரல் மாதிரி சீஸ் சேர்த்துக்கோங்க. என்ன சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக கொஞ்சமாக ப்ரெட்டு மேலே நல்லா தூவிட்டு கொஞ்சமாக பெப்பரை தூவி விட்டுருங்க. ரெட் சில்லி ஃப்ளெக்ஸு கொஞ்சமாக மேலேயாப்பில் தூவி விட்டுருங்க. சீஸும் ப்ரெட்டும் இருந்தாலே ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஒரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தவா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வச்சிடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கும்போது ஒரு மூடி போட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் ப்ரெட் பீஸா ரெடி. 2 மினிட்ஸ்லேயே நல்லாவே உங்களுக்கு சீஸ் மெல்ட் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரெட்டு கருகி போயிடும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீஸ் மட்டும் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். இதை சுட சுட எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு வார்மில் இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.